அஜித் சார் கம்ப்ளீட்டாக வந்து சினிமா விட்டுட்டு ரேசிங்க்கு போவார். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை. பில்லா படம் ரிலீஸ் ஆகி, மங்காத்தா ரிலீஸ் ஆகி, பில்லா 2 ரிலீஸ் ஆகி, அதுக்கப்புறம் ஆரம்பம் ரிலீஸ் ஆகி பல காலமாக இந்த புரளி அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்திலும் அவர் ரேஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார், இன்னொரு பக்கம் சினிமாவிலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ரெண்டுத்தையும் வந்து சரிவர பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் போகிற போக்க பார்த்தா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரோம். எப்படி வந்து விஜய் சார் வந்து தன்னுடைய லாஸ்ட் படம் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து கொஞ்சம் ஒரு 2 படம் இந்த குட் பேட் அக்லி விடாமுயற்சிலாம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட்டாக இந்த ரேஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய ஷோஸில் எதுலையாவது அஜித் சார் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரா, கொடுத்து அவருக்கு பிடிச்ச அந்த மோட்டாரை அந்த பைக் ரேசிங்காக இருக்கட்டும் இல்லை கார் ரேசிங்லேயும் வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாரா அப்படின்னு. ஆனால் அவரே பார்த்தோம் அப்படின்னா அயர்டன் செனா அப்படிங்கிற பிரேசிலியன் கார் ரேசிங் டிரைவர் ஒருத்தர், கார் ரேஸ் சாம்பியன். அவர் பல ரேஸில் அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வின்னிங் தான். அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு கார் ரேசர். அவரை பற்றி வந்து அஜித் சாருக்கே வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்தோம்னா அயர்டன் சென்னா அவர் இறந்தது மே 1, அஜித் சாருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது மே 1. உண்மையாக பார்த்தோம்னா எனக்கு இந்த 2 பேருடைய ஃபோட்டோவும் பார்க்கும்போது ஏன் அஜித் சார் வந்து இந்த வரலாறு காலகட்டத்தில் அயர்டன் சென்னா இவருடைய ஒரு பயோகிராஃபியை எடுத்து வந்து ஒரு படமாக பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அஜித் சாருடைய லுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது அயர்டன் சென்னா அவருடைய வந்து இந்த லுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கொஞ்சம் அஜித் சாருக்கு அந்த மேக்கப்லாம் இன்னும் கொஞ்சம் பக்காவாக போட்டிருந்தா அந்த வரலாறு டைமில் ஒரு பக்காவாக வந்து அயர்டன் சென்னாவுடைய அந்த பயோகிராஃபி மாதிரி ஒரு ரேசிங் ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அந்த காலகட்டத்தில் மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபைட்டு இது மாதிரியான ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவோம். ஸோ இருந்தாலும் அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணும். அந்த அளவுக்கு தான் அயர்டன் சென்னாவுடைய அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு என்ன இப்படி இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா அந்த கார் ரேசிங்கில் தான் வந்து இறந்து போயிருக்கிறாரு. ஸோ விபத்தில் கொஞ்சம் காலமாக கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு. அஜித் சாரும் சினிமாவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து விபத்தை ஃபேஸ் பண்ணி நிறைய டெட் பெட்லலாம் இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஆக்சிடென்ட் பெரிய லெவலில் ஆகி ஒரு கம்பேக் அப்படி இப்படி கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட பார்த்தோம்னா இந்த நேர்கொண்ட பார்வை படம் அந்த டைமில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அஜித் சார் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரேசிங் கம்பெனி, நிறைய பேர் இந்த ரேஸில் வந்து கொண்டு வர்றது, ஸோ ட்ரைனிங் பண்ணுறது, அவர் அகாடமி மாதிரி போவார். அதே மாதிரி மோட்டார் பைக்லேயும் வந்து நிறைய பேர் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய என்ன நினைப்பாங்க, அஜித் அப்படின்னாலே ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட அஜித் அப்படின்னாலே அந்த மோட்டாரை பைக்கு தான்ப்பா, பைக் இல்லைனா இவர் ஒன்று. அஜித் சார் வந்து பைக்கை விட காரில் தான் அவர் வந்து இன்னும் எக்ஸ்பர்ட். கார் ரேசிங்கில் அவர் இன்னும் பெரிய ஜித்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அவர் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்த கார் ரேசிங் ரிலேட்டடாக. ஸோ கார் ரேஸில் தான் பெரிய அளவில் அவருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. ஸோ அஜித் சார் வந்து ரெண்டுத்துலையுமே கெத்து தான், பைக்கு கார் ரெண்டுத்துலையுமே. இருந்தாலும் கார் ரேசிங் அப்படிங்கிறதுல அவர் இன்னும் ஒரு ஃபோக்கஸ் வந்து இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த அகாடமி மாதிரி நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி அது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இறங்கிட்டு வரோம். இல்லை இன்னொரு பக்கம் நரேன் கார்த்திகேயன் அவர்களும் பார்த்தோம்னா அவரும் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு கார் ரேஸ் சாம்பியன் அப்படிங்கிறது தெரியும். அவரும் வந்து அஜித் சாருக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்து இப்போ ஒரு போட்டியில் வந்து கலந்துக்க போகிறாரு. ஸோ கார் ரேசிங்கில் திரும்ப போக போகிறாரு. ஸோ அதுக்கு கைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது எப்படி ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு சோகத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தோம்னா அஜித் சாருடைய ஃபேன்ஸும் வந்து ஓகே கம்ப்ளீட்டாக ஏகே வந்து சினிமாவுக்கு ஒரு 2-3 வருஷம் ஓய்வு கொடுத்துட்டு கார் ரேஸில் கலந்துப்பாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. தலை நீ பரவாயில்ல, நீ கார் ரேசிங் வந்து பண்ணுதல. ஏன்னா ஒரு புது காராக வந்து பிராண்டிங் வாங்கி வந்து அஜித் சார் வந்து போட்டுட்ருக்காரு. பெரும்பாலான டைம் வந்து இப்போல்லாம் வந்து துபாயில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா துபாயில் அந்த ரேசிங் ட்ராக்ஸு இது மாதிரியான இடங்களில் வந்து அந்த கார் எடுத்து போடுறது சில ஃபோட்டோலாம் வந்திருக்கு, பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ அந்தளவுக்கு தலை வந்து கார் ரேசிங் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பயங்கரமாக முக்கியத்துவம் தராரு. ஸோ இதற்கிடையில் நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஒரு ஃபேனாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த சினிமா விட்டுட்டு ரேசிங் வந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ விஜய் சார் கூட பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு வேளை 2026 தோத்துட்டாங்க அப்படின்னா வந்து சினிமாவில் கம்பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவும் பேசியிருக்கோம். ஸோ அஜித் சார் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை நான் சினிமாவுக்கு ஒரு எண்டு வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா நம்ம போயிட்டு வேறு லெவலில் மற்ற ஹீரோஸ் எல்லார் படமும் வந்து நம்ம போய் கத்துறோம். பட் இருந்தாலும் அந்த 100 அந்த சவுண்டு ஒரு வைப்பில் நம்ம கத்தி ஒரு வேறு லெவலில் ஒரு வைப் பண்ணி பார்க்குறது ஒரு ஃபேனாக நம்ம அஜித் சாருடைய படத்தை தான்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஃபேனாக இருக்கிறது ஒரு பெருமை தான். ஏன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டார். ஏதாவது புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பார். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். அவர் பாட்டு அவருக்கு என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுப்பார். ஸோ அந்த கார் ரேசிங்கில் அந்த பைக் அது மாதிரியான விஷயங்களில் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீல்டில் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஏகே வந்து வருவார். இன்னும் வேறு லெவலில் ஒரு உலக லெவலில் அவர் வந்து பேசப்படுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அகாடமி ட்ரைனிங்கு அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் அடுத்து வர காலகட்டங்களில் அடுத்து இன்றைக்கி ஒரு 10-20 வருஷத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு சாதனைகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே ஏகே கார் ரேஸ் பைக்கு எதில் அவர் போனாலும் வந்து நமக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் 3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஜித் சார் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அஜித் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்லாம் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.